யாரையும் பார்க்கல, அன்பு செய்யல, ஆனா ஒரே ஒரு கண்ணீர்ல இருந்து ஒரு துளி நுண்துளி அரும்ப வந்ததுன்னா அவர் தான் நம் மீது சாயா அன்பினை வைத்தவர். சாயா அன்புனா நிலையான அன்பு, மாறாத அன்பு, என்னைக்கும் வச்சுட்டு தான் இருக்கிறான். நாம மற்றவங்க மேல வைக்கக்கூடிய அன்பு ஒரு சில நிமிடங்கள், அது அதிகம் ஒரு சில நொடிகள்னு சொல்லிக்கலாம். ஒருத்தர் மேல நம்ம காட்டுற அன்பு ஒரு சில நொடிகள் சொல்லிக்கலாம். ஆனால் அவன் நம்ம மேல வச்சுக்கிற கருணை சாயா அன்பு. எப்படி எப்படி தருவான்? நாள்தோறும் தலைப்பவர். என்னைக்கு என்னைக்கு உள்ள இருந்து வெளியே வந்தோமோ அங்க இருந்து என்னைக்கு உள்ள போக போறோமோ அது வரைக்கும் சாயா அன்பினை நாள்தோறும் தலைப்பவர். தாயேயாகி வளர்த்தனை போற்றிய தந்தையாகி வளர்த்தனை போற்றி சொல்லக்கூடாதா? ஏன் சொல்லல? இந்த இடத்தில் ஒரு உயிரின் மீது அளப்பற்ற கருணையை செய்பவள் தாய். அந்த தாய்க்கு சமமாக இறைவனை சொல்லியிருப்பாங்க நாயன்மார்கள். தாயே ஆகி வளர்த்தனை போற்றி தாயினும் நல்ல தலைவர், தாயினும் நல்ல தலைவர். அப்ப தாய் மட்டமா இல்ல, தாயை விட நல்லது. தாய் கூட ஒரு குழந்தை கிட்ட சில எதிர்பார்ப்புகளோட தான், ஒரு சின்ன எதிர்பார்ப்பாக இருக்கும். நாளைக்கு நம்ம காப்பாற்றுவான், நமக்கு சோறு போடுவான் அப்படின்னு தான் அந்த தாய் அந்த குழந்தையை பார்க்கிறார். அந்த குழந்தையை பார்க்கலாம், பார்க்காம போயிடலாம், அதெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் இறைவன் அந்த உயிருக்கும் கருணை செய்வதை தவறுவதில்லை. அது அவன் கடமை. தொழுவாரவர் துயராய்ப்பன தீர்ப்பன உம தொழிலே. அவன் தொழிலை தான் கருணை செய்தான் அவன் தொழில். அதனால எங்க போனாலும் வாய் விட்டு பாடினீங்கன்னா இறையருள் கூட்டுவிக்கும். அதுக்காக தான் இப்படி பாட சொல்றது. எளிமையா சாதாரணமா மற்ற பாடல்களை பாடிடலாம். ஆனால் திருமுறை பாடும் பொழுது அந்த புலங்காகிதம் அடையுங்க. உங்களுக்கே அந்த உணர்வு தோணும். அது தோணும் பொழுது நீங்க யார்கிட்ட சொல்ல முடியாது, நான் இங்க போனங்க, இந்த மாதிரிலாம் செய்தங்க, எனக்கு இதெல்லாம் நடந்தது, நான் சாதாரணமா அப்படி நின்றுட்டு இருந்தேன், என்ன அறியாம கண்ணீர் வந்தது, கை குவிந்தது, இறைவனை பார்த்து வணங்கினேன், மயிரெல்லாம் கூச்செறிந்தது அப்படின்னு சொல்ல முடியும். யார்கிட்ட போய் யார்கிட்ட கதை விடுற நீங்க அப்படிம்பாங்க கேட்குறவங்க. அதனால அதை உணர்ந்தவங்களுக்கு தான் தெரியும். ஒரு மாம்பழம் கொடுத்து இதை சாப்பிட்டு சுவை அப்படின்னு சொல்லுங்க, ஐயா அருமையா நல்ல டேஸ்ட்டுங்க, நல்லா அருமையா இருந்ததுங்க, அற்புதமா இருந்ததுங்க, நாட்டிலே சுவை ஒட்டிட்டு இருக்குதுங்க, அவ்வளவுதான் சொல்லத்தான் முடியும். அந்த சுவையை நான் உணர முடியுமா? முடியாது. அவங்களுக்கே உரிய அனுபவம் தான் அந்த உணர்வை கொடுக்கும். எனவே இந்த திருவாசகர் அதனாலதான் தேன்னு சொன்னாங்க. தேன் சுவைத்தாத்தான் சுவை தெரியும். சுவைக்கலைன்னா அது யாருங்க? அர்த்தநாரீஸ்வரருங்க, மாதுரு பாகனுங்க, அம்மையப்பருங்க, பார்த்தங்கன்னு சொல்லலாம், சொல்லிக்கலாம். தேன் எப்படி இருக்கும்? தேனுக்குள் இன்பம் எப்படி இருக்கும்? சிவப்பா கருப்பா தெரியாது. திருமந்திரம் சொல்லப்பட்டிருக்கு, திருமந்திரங்க, தேனுக்குள் இன்பம்